ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாசினி சமையல். இன்னைக்கு நம்ம சமையலில் ரொம்பவே டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறீங்க. அதுவும் ப்ரெட்டை வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட்டோட சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ப்ரெட்டை மொத்தமாக சேர்த்து வச்சு ஸ்லைஸாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்ச ப்ரெட் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகே, பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பவுடர் பண்ணி எடுத்ததை நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா காய்ச்சி ஆற வச்சின பால் ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஒரு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இப்போ கரெக்டாக வந்துருச்சுங்க. நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கிராக் எதுவும் விழாம பார்த்துக்கோங்க. இப்போ என்ன ஒன்று எடுத்து உருட்டி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம சீனி பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் 1/2 கப் சீனி எடுத்துக்கிறேன். அது கூடவே 3/4 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுட்டு அது ஒரு ஃப்ளேவர்காண்டி சேர்த்து நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த உருண்டை எல்லாத்தையுமே தவால ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இங்கே எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக எல்லா இடமும் வெந்து வரும். இடைக்கு இடைக்கு நல்லா வந்து கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துடலாம். கரெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பாகில் வந்து எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சது எல்லாத்தையுமே நம்ம பாகில் சேர்த்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த மாவோட நம்மளுக்கு வந்து அந்த ஜூஸ் எல்லாமே உள்ளே இறங்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி போய் இருக்கு. கரெக்டான ஸ்டேஜ். பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட குலாப் ஜாமுன், பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி ஆயிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.